ஹாய் ஃப்ரெண்ட், எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான ஆ, நேர்காணல் ஆல் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5/12/2025 இன்றைக்கி தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. பட் யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்திருக்கா, நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்களா இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பட் இன்டர்வியூ செலெக்ஷன் ஆனவங்க வந்து நீங்கள் வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகிறப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோஸு. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓரளவு ப்ரிஃபர் பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ சரி எப்படி ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா www.tnrd.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நம்ம போயிட்டு ஓகே கொடுத்தணும். இது இருக்க பாருங்கள், ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து அப்படின்னு இருக்குங்களா, இதில் போய் நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணிட்டோன்னே ஓப்பன் ஆகும். கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பதை கடிதத்தை பதிவிறக்கம் செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் போய் டச் பண்ணணும். டச் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஊராட்சி செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்கள், பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா. உங்கள் நேர்காணல் அழைப்பதை கடிதத்தை பதிவிறக்கம் செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை டச் பண்ணணும். டச் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம வந்து எக்ஸாமுக்கு அப்போது அப்ளை பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்போம். அப்போ நம்ம எந்த பொசிஷனில் நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுமோ அதே பொசிஷனில் தான் வந்து இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எந்த மொபைல் நம்பர் ஆட் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்ஷா வந்து என்ட்ரி கேப்ச்சா, அதில் வந்து கேப்ச்சா வந்து என்ட்ரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஷோ அப்படின்றத வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எந்த மாடலில் இருந்துச்சு, உங்களுடைய பதிவு நம்பர், உங்களுடைய நேமு, உங்களுடைய கணவரோ நீங்கள் அல்லது உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுத்துருப்பீங்க, அது வந்து வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 8வது பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, டவுன்லோட் யுவர் ஆல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது செலெக்ஷன் ஆனவங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்தவங்க வந்து டவுன்லோட் ஆல் டிக்கெட்னு வரும். நீங்கள் அதில் ஓகே பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும். அப்படி செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலெக்ஷன் ஆகாதுங்க, நாட் யுவர் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் ரெட் கலரில். நீங்கள் அப்போது அதில் வந்து செலெக்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். அதே போல் டவுன்லோட் ஆல் டிக்கெட் வந்திருக்குங்க, செலெக்ஷன் ஆகியிருக்காங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய பதிவு நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபாதர் நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி, எந்த டேட்டில் வந்து இன்டர்வியூ டேட்டு, அதுக்கப்புறம் டைமிங்கு, இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி நேம் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிறப்போ எதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல் டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ எந்த பிளேஸில் நடக்குது, அந்த பிளேஸும் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் எதெல்லாம் இன்டர்வியூக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய கல்வி சான்றிதழ் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சான்றிதழ் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிறப்பிடச் சான்றிதழ் அப்படின்னு கேட்குறாங்க, அதை எடுத்துகிட்டு போகணும். சில பேர்கிட்ட வந்து பிறப்பிடச் சான்றிதழ் இருக்கும், சில பேர்கிட்ட இருக்காது. அப்போ இருக்காத பட்சத்தில் வந்து 10th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போனால் போதும். ஏன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பிறப்பிடம் சர்டிஃபிகேட் வச்சுருங்க, 10th மார்க் ஷீட்டு, பிறப்பிடம் சர்டிஃபிகேட் ரெண்டுமே நீங்கள் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா. அதே போல் வந்து நீங்கள் வந்து இப்போது 1:30க்கு இன்டர்வியூ அப்படின்னா நீங்கள் வந்து 1 மணிக்கெல்லாம் அங்கே வந்து இன்டர்வியூ கேம்பஸ்க்குள்ளே போயிடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் 1/2 ஹவர் முன்னாடி லேட்டாக போனீங்க அப்படின்னா வந்து இன்டர்வியூ கேம்பஸ்க்குள்ளே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூ ஹாலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சில முன்னுரிமை சான்றிதழ் வந்து உங்களுடைய வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சில பேர் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் முன்னுரிமைக்காக வச்சுருப்பாங்க, அப்ளை பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க, அல்லது விதவை பெண்கள் இருப்பாங்க. அதில் இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் கைவிடப்பட்ட அவங்களுடைய கணவர்களாக இருப்பாங்க, மனைவியாக இருப்பாங்க. இதுபோல் அவங்கவுங்க கம்யூனிட்டியில் அவங்கவுங்க இது வந்து முன்னுரிமை சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அதை பதிவு பண்ணியிருப்பீங்க, அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போது அந்த முன்னுரிமை சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து மொபைல், வாட்ச் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக யாராவது வந்து இன்டர்வியூக்கு செலெக்ஷன் ஆகிருக்கவங்க எல்லாருமே வந்து போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னு இந்த புதுக்கோட்டை, செங்கல்பட்டு,
இந்த செயலில் நிறைய பேர் வந்து மெசேஜஸ் பண்ணுறாங்க. 493, 492, 483, 480, 479 மார்க்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அவங்களே வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து செலெக்ஷன்ஸ் வந்து ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்து, டிஸ்ட்ரிக்ஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, கம்யூனிட்டிஸ் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுடைய முன்னுரிமையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கால் லெட்டர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதால் வந்து இன்டர்வியூ யார் செலெக்ஷன் ஆகிருக்கீங்களோ அங்கே வந்து கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அவங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இப்போது வந்து 470, 460, 469 மார்க் எடுத்தவங்க செலெக்ஷன்ஸ் ஆகிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 94, 93%, 90% எடுத்தவங்க செலெக்ஷன்ஸ் வந்து ஆகிருக்காங்க. அதால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கால் லெட்டர் வந்திருக்கு, இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்கள். அதே போல் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து சும்மா போகாதீங்க. பட் பஞ்சாயத்து ராஜும் பஞ்சாயத்து கிராமம் இதை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ போங்க. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.